Hi friends, இன்னைக்கு வீடியோல நம்ம 3 type of material varieties வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். So first பார்க்கிறது வந்து 3 type of crepe silk sarees வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். மைசூர் crepe silk sarees வந்து நிறைய இருக்க போகுது. எப்பவுமே சரி நம்ம crepe silkல மிக்சர் போட்டறனாலுமே மைசூர் crepe தான் நிறைய இருக்கும். other type of crepes வந்து ஒரு சிங்கிள் கேட்டலாக் ஒரு சிங்கிள் டிசைன்ல அதுல இருக்கிற கலர்ஸ் அந்த மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்குமே மைசூர் crepe silk sarees நிறைய வந்திருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து விஸ்கோஸ் crepe வந்து ரெட்டப்பட்டா பார்டர் டைப்ல டே பிஃபோர் வீடியோல போட்டிருந்தோம். ஸோ அது வேற டிசைன், இன்னைக்கு வந்திருக்குது வேற டிசைன். பார்டர் டிசைன் வந்து கொஞ்சம் வேரி ஆகுது. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ வந்து நீங்க பார்த்ததுமே டே பிஃபோர் வீடியோலையும் இன்னையும் பார்க்க வந்து இந்த விஸ்கோஸ் crepe வந்து சேமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எங்களுக்கே வந்து இந்த கலெக்ஷன்ஸ் அரைவல்ஸ் ஆனோடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க டக்குன்னு ஒரே மாதிரியா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. பட் டிசைன் கொஞ்சம் வேரி ஆகும். பார்டர்ல இருக்கிற இந்த ரெட்டப்பட்டா பார்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும். பாடி வந்து பார்த்தீங்கன்னா பாடியில் இருக்கிற டிசைன் வந்து ரெண்டுமே வந்து அந்த ஒரு மைக்ரோ செக்குடுன்னு சொல்லுவோம்ல, பாக்ஸ் டைப் செக்குடுனா கொஞ்சம் கேப் இருக்கும் செக்குடு. இது வந்து ரொம்ப மைல்டான மைக்ரோ செக்குடுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப நெருக்கமான செக்குடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே தான் வந்து நம்ம டே பிஃபோர் வீடியோவில் போட்டிருந்தோம். அதே மாதிரியே தான் மைக்ரோ செக்குடில் பார்டர் வந்து ரெட்டப்பட்டா பார்டர். பட் பார்டரில் இருக்கிற அந்த ரெட்டப்பட்டாலேயே டிசைன் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும், அவ்வளோதான். பட் ப்ரைஸ் வைஸ் ஒன்று தான். ஸோ பார்க்கும்போது ஒரே மாதிரியே தான் இருக்கும். கலர் சார்ட் கூட ஒரே மாதிரியே கலர் சார்ட் தான் அரைவல் ஆயிருக்கு. ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் பார்டர் டிசைன்ஸ் தான். ஸோ வந்து பார்த்தீங்க அதுக்கு அடுத்து விஸ்கோஸ் crepe silk அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜார்ஜெட் crepe silk வந்திருக்கு. ஜார்ஜெட் crepe silk கூட மைசூர் ஜார்ஜெட் crepe silk தான் வந்திருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது சாரீஸ் எல்லாமே. ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்பர் 1ல போஸ்ட் பண்ணியிருக்க சாரீஸ் வந்து மைசூர் crepe silk சாரீ, விஸ்கோஸ் crepe silk சாரீ அண்ட் ஜார்ஜெட் crepe silk சாரீஸ். இந்த டைப்ஸ் தான் இன்னைக்கு வீடியோவில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்பர் 2 அண்ட் நம்பர் 3 என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்றதையும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் டெய்லி பேசிஸில் ரொம்ப அழகாக நேற்று வீடியோட இன்னைக்கு கம்பேர் பண்ணும்போது இது நல்லா இருக்கு, இதோ இன்னைய விட நாளைக்கு போடுற வீடியோஸில் இன்னும் நல்லா இருக்குமே. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாளுமே வந்து நம்ம பெஸ்ட்டான டிசைன்ஸ் அண்ட் பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்றும். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா அது அப்படியே வந்து உங்களுக்கு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. தம்ப்நெயில் பார்த்து கூட, ஏன்னா தம்ப்நெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு 1 or 2 பிக்சர்ஸ் தான் வைக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வீடியோஸில் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ், ஸோ ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் வந்திருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா வந்து ஸோ நீங்கள் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு ரெக்கமெண்டேஷனில் காமிக்குது அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாமல் நீங்கள் வீடியோ வந்து கண்டினியூஸாக உள்ளுக்குள்ளேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து ஸோ டைட்டில் பார்க்குறீங்க இதுதான் எப்போவுமே இது தானே அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. இது இல்லாத கலெக்ஷன்ஸ்லாம் வந்து நம்ம போஸ்ட் பேஜ்லேயும் வாட்ஸ்அப் குரூப்லேயுமே வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதையுமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் அன்னெசரியாக ஜாயின் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஆகாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதில் அப்படி இல்லாதவங்க நீங்கள் போஸ்ட் பேஜில் வாட்ஸ்அப் குரூப்பில் போடுறதா போஸ்ட் பேஜ்லேயும் போடுறோம். ஸோ அதனால் அந்த பேஜையும் நீங்கள் யூடியூப்லேயே நம்ம போஸ்ட் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஆகுறீங்க அப்படிங்கும்போது ஒரு அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கும்போது நீங்கள் லெஃப்ட் ஆகும்போது அந்த கேட்லாகே செப்பரேட் ஆகிடுது. ஸோ அது இல்லாமல் வந்து அதர் குரூப் பர்சன்ஸ்க்கும் அது ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் கொடுக்குது. ஸோ எதுக்கு ஜாயின் பண்ணுறாங்க, எது லெஃப்ட் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ மோஸ்ட்லி இப்போவுமே நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ரெகுலராக இருக்கிறவங்க, ரெகுலராக ரீசெல்லர்ஸ் அவங்களாம் அப்படியே ஸ்டே பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நியூவாக ஜாயின் பண்ணுறவங்க இல்லைனா வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஆர்டர்ஸுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் என்ன, என்கொயரிஸ் இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கவங்க மட்டும்தான் லெஃப்ட் ஆகிட்டு இருக்காங்க. அது வந்து ஸோ லெஃப்ட் ஆகுறாங்க அப்படின்னா அந்த நம்பரில் நம்ம போய் பார்க்கும்போது அவங்க பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு ஆர்டர்ஸும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது என்கொயரிஸ் வந்து சும்மா எப்படி சொல்கிறது ஒரு டைம் பாஸ் என்கொயரிஸ் மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் வந்து அவங்களுக்கு அது தேவை இல்லாதது, அதனால தான் ஜாயின் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஆகுறாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து உங்களுக்கு நல்ல இதாக ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். வேணுங்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு டெய்லி அப்டேட்ஸ் வேணும், இல்லை நான் ஒரு ரீசெல்லராக இருக்கேன், ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் எனக்கு கலெக்ஷன்ஸ் வேணும், பட் வந்து எனக்கு வந்து எப்போவா தான் நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவேன், எனக்கு வந்து கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்கும்போது வந்து வாட்ஸ்அப் குரூப்லாம் இதெல்லாம் தேவையில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நம்மளோட வந்து வாட்ஸ்அப் யூடியூப் வீடியோஸை பார்த்துக்கோங்க. அண்ட் தென் வந்து யூடியூப்பில் கம்யூனிட்டி ஆர் போஸ்ட் அப்படிங்கிற பேஜையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது இல்லாத
அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம போஸ்ட் பேஜ்லேயுமே போடுவோம். ஸோ அதனால தான் அந்த பேஜுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா இது இல்லாமல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது போது என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணுமோ உங்களுக்கு ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்க்கு தேவையான நாலேஜ் எல்லாத்தையுமே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும் போது அந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸோடையே கொடுத்துரும். அதை யாருமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள். ஒரு இடத்துல ஒரு இது கொடுக்குறோம், என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது, பாயிண்ட்டாக இருக்குது, அதை நமக்கு படிக்கிறதுக்கு டைம் கிடையாது அப்படின்னு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ண தேவையில்லை. ஃபுல்லாமே நீங்கள் ரீட் பண்ணுங்கள். ஏன்னா அதில் நம்ம ஒன்றும் பெருசாக சொல்லியிருக்க மாட்டோம். என்னென்னா வந்து பார்சல் ஓப்பனிங் வீடியோ பற்றி கம்பல்சரி வேணும் அப்படின்றத பற்றி சொல்லியிருப்போம். அதுக்கப்புறமேல்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோகிராஃபி, லைட்னிங், கலர் வேரியேஷன்ஸ் பற்றி சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சில பேசிக், அப்புறம் வாஷபிள் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருப்போம். இந்த மாதிரி ஒரு சில பேசிக்கான இது மட்டும் தான் சொல்லியிருப்போம். ஸோ அதனால் அதை ஃபுல்லாக ரீட் பண்ணியதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலராக ஆர்டர் பண்ணுறீங்க, நான் உங்ககிட்ட 20 சாரி எடுத்துட்டேன், 30 சாரி எடுத்துட்டேன், ஸோ எல்லாமே எனக்கு சூப்பராக வந்துருச்சு, நான் அதனால் இந்த நேரம் பார்சல் ஓப்பனிங் வீடியோ எடுக்க மறந்துட்டேன், எடுக்கலை, எனக்கு எப்போவுமே ரெகுலராக பார்சல் வந்து சூப்பராகவே வந்துடுது, அதனால் நான் எடுக்கலை அப்படின்ற எந்த ஒரு ரீசனுமே கண்டிப்பாக சொல்லாதீங்க. ரெகுலர் ரீசெல்லர்ஸாக இருக்கட்டும், ரெகுலர் கஸ்டமர்ஸாக இருக்கட்டும், கண்டிப்பாக பார்சல் ஓப்பனிங் வீடியோ வந்து கம்பல்சரி வேணும். ஸோ அப்போ தான் ஏதோ ஒரு டேமேஜ் ப்ராடக்ட் எதுனாலுமே வந்து நம்மளால் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆர் ரிட்டர்ன் வந்து பண்ணி கொடுக்க முடியும், ரீஃபண்ட் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ அதனால் வந்து அது ஃபுல்லாகவே நீங்கள் அதனால தான் ரீட் பண்ணி பார்த்துட்டு இது பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்பர் 2ல் போஸ்ட் பண்ணிக்க சாரீ வந்து சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் சாரீஸ் தான். எப்போவும் போல் சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் சாரீஸில் இன்றைக்கும் ஒரு சில கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு, ரொம்ப அழகாகவே வந்திருக்கு அதுவுமே. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எனக்கு வீடியோ எடுக்கிறது பார்சல் ஓப்பனிங் வீடியோ பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல, பார்சல் ஓப்பனிங் வீடியோ எனக்கு எடுக்கிறதுக்கு யாருமே பர்சன்ஸ் இல்லை, நான் மட்டும்தான் இப்போதைக்கு வீட்டில் இருந்தால் கொரியர் வந்துருச்சு, ஸோ நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிள் ரீசன்மே சொல்லாதீங்க. ஒரு பார்சல் ஓப்பனிங் வீடியோ நீங்கள் வந்து பர்சன்ஸ் யாருமே இல்லை, நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணுறீங்கனாலுமே சும்மா ஒரு வாலில் வந்து நீங்கள் வந்து மொபைலில் வந்து கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு அப்படியே வந்து அந்த வாலில் வந்து நம்ம வந்து அப்படியே கமத்தி வச்ச மாதிரி நம்ம சாட்சி வைப்போம்ல, அந்த மாதிரி வச்சுட்டு கூட நீங்கள் வந்து அதுக்கு அந்த ஒரு ஃப்ளோரில் வந்து நீங்கள் வந்து அந்த பார்சலை வச்சு பார்சலை கட் பண்ணுறதுலேருந்து சாரியை உள்ளேருந்து எடுத்து ஓப்பன் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஃபுல் வீடியோவுமே எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப 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 அவசியமான ஒரு விஷயம். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் அந்த பார்சல் ஓப்பனிங் வீடியோ மட்டும்தான் நம்ம கேட்போம். நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு பிளேஸில் மோஸ்ட்லி டேமேஜ் ப்ராடக்ட் வராது. இஃப் சப்போஸ் ஏதோ ஒரு இடத்துல வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன்னா அது வீவிங் பண்ணுற இடத்துலேருந்து வருது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து நிறைய இப்போ எங்களுக்கு வருது அப்படின்னா ஒரு பிரான்ச்சஸை தாண்டி வருது, ஏதோ ஒரு இடத்துல ஏதோ பை மிஸ்டேக்கில் நடந்திருக்கவும் வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அதனால் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறது, நான் பார்சல் ஓப்பனிங் வீடியோ எடுக்கலை அப்படின்றதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு சில பேர் வந்து அப்படியே வந்து சாரிலாம் ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அதே பார்சலில் உள்ளுக்குள்ளே சாரியை வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அப்படி சும்மா எடுக்கிற மாதிரி இதுதான் பார்சல் ஓப்பனிங் வீடியோனா எங்கேயுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அப்போது ஒரு சில பேருக்கு அந்த டவுட் இருக்கலாம், அப்போ நீங்கள் எங்கள் நம்பலையா? அப்படி கிடையாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து லாட் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு கஸ்டமர்ஸும் ஒவ்வொரு ஒவ்வொரு கஸ்டமர்ஸும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஸோ யாருக்குமே எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது, எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசன்னால தான் நம்ம வந்து இந்த இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து எந்த ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்லேயுமே இதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம விசிட் பண்ணி ஒரு ஷாப்பில் எடுக்கிறோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக இப்போது நான் வந்து உங்களுக்கு வந்து சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா எடுத்து காமிக்கும் போது உங்களுக்கும் தெரிஞ்சிடும், எனக்கும் தெரிஞ்சிடும். பட் இது வந்து அப்படி கிடையாது. அப்படிங்கிறதுனால தான் நமக்கு வந்து பார்சல் ஓப்பனிங் வீடியோ வந்து கம்பல்சரி அப்படின்றத வந்து நம்ம தெளிவாக அதில் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பார்சல் ஓப்பனிங் வீடியோ வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாருமே எடுத்துக்கோங்க. ஸோ அது ரொம்ப ஒரு சேஃப் அண்ட் செக்யூருக்காக தான் நம்ம அதை சொல்கிறோம். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இன்றைக்கி வீடியோவில் அடுத்து வந்து நம்பர் 3ல் வந்து எப்போவுமே மிக்சர் கலெக்ஷன் போடுவோம். இன்றைக்கி மிக்சர் கலெக்ஷனாக வரலை, சிங்கிள் வெரைட்டியாக தான் வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. அதுவுமே அது வந்து நம்ம வந்து பாரம்பரியம் சொல்லுவோம்ல, என்ன தான் எவ்வளோ சாரீஸ் வந்தாலுமே நம்ம ஒரு சில பேருன்னு கிடையாது, எல்லாருமே சரி அடுத்தடுத்த வெரைட்டிஸை நம்ம தேடி போனாலும் ஒரு சில ட்ரெடிஷ்னலுக்கான அந்த பாரம்பரியமான சாரீஸ் வந்து வியர் பண்ணி தான் ஆகும் அப்படிங்கிற சாரீஸ் தான் அது. கண்டிப்பாக நம்ம சொல்லும் போதே நீங்கள் என்ன சாரீ அப்படின்றத கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாம், அதே சாரீ தான். அது என்னன்றதையும் பார்த்துடலாம். கெஸ் பண்ணது கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது என்னன்றதையும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ இப்போ வீடியோட எண்ட் வந்துட்டோம்ல, நீங்கள் கெஸ் பண்ண அதே சாரீ அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ செமி காஞ்சி செமி சாஃப்ட் சில்க் சாரீ தான். ஸோ இதில் ரொம்ப ரிச் வெரைட்டிஸ்லாம் கம்மி, ஐ மீன் லாஸ்ட் மட்டும்தான் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட்லாம் பார்க்கறதுல வந்து ஃபியூஷன் பட்டு வெரைட்டி தான் வந்திருக்கு. லிச்சி பட்டு கூட இன்றைக்கி வரல, எல்லாமே ஃபியூஷன் பட்டு வெரைட்டியாக தான் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் வியோ பண்ணும், ஆனால் சில்க் சாரீ லுக்கில் இருக்கணும் அப்படின்ற சாரீஸ்லாம் இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா ஹை கிளாஸ் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வரலை, ஏன்னா இப்போதைக்கு நம்ம செமி காஞ்சி கூட நம்ம வந்து கம்மி பண்ணிட்டோம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா செமிகாஞ்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னலாக இருந்தாலும் அந்தந்த சீசன்ஸ்க்கு அந்தந்த இயர்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு சாரீ வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்கும்ல, அந்த மாதிரி சாரியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். ஏன்னா அதுக்கப்புறம் அது ஃபுல்லாகவே கம்மியாயிடும். பட் செமிகாஞ்சி வெரைட்டி அப்படி கிடையவே கிடையாது. ஆல் டைம் எவர்கிரீன் சாரீஸ்ன்னு சொல்லுவோம்ல, ஆல் டைம் வந்து ட்ரெண்டிங் சாரீ தான் இந்த செமிகாஞ்சி. அதனால் வெரைட்டிஸ் வந்து கம்மி பண்ணி கொண்டுட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ வந்து நம்மக்கிட்ட இப்போ அதிக வெரைட்டிஸ் இருக்கிறது வந்து மைசூர் கிரேப் சில்க் சாரீ தான். இவ்வளோ வெரைட்டிஸ் டெய்லியுமே போடுறோம். அப்பயுமே ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ் வந்து கலெக்ஷன்ஸ் இருக்கா எனக்கு அனுப்புங்க. செப்பரேட்டாக யாருக்கும் கொடுக்குறது கிடையாது. ரொம்ப பெரிய விஷயம் அது கொடுக்குறது. நம்ம ஈஸியாக கேட்டுடலாம். அதர் எண்டில் இருக்கிறவங்களுக்கு தான் அதோட டஃப் தெரியும். ஏன்னா நம்ம வீடியோஸில் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கோம். ஈச் அண்ட் எவ்ரி கஸ்டமர்ஸும் வந்து பிக்சர்ஸ் கேட்கும் போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம எவ்வளோ டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் ஒன்ஸ் நீங்கள் வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குங்க. ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் இதே சாரீஸோட பிக்சர்ஸை மட்டும் வித்தவுட் ப்ரைஸோட நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். சில ரீசெல்லரோட ரெக்வஸ்ட்னால தான் ஸோ அந்த வந்து பிக்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணுறோம். அப்பயுமே ஒரு சில நியூவாக வந்து ஜாயின் பண்ணுற வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற பர்சன்ஸ் வந்து ஏன் வந்து ப்ரைஸ் போட மாட்டீங்கன்னு கேட்குறீங்க. ஸோ ப்ரைஸ் வந்து நம்ம இதிலே டீட்டெயில்டாக ஈச் அண்ட் எவ்ரி சாரீஸ்க்கு வந்து செப்பரேட் ப்ரைஸாக இருக்குன்னா டீட்டெயில்டாக கொடுத்துரும். திருப்பி வாட்ஸ்அப் குரூப்பில் டீட்டெயில்டாக நம்ம கொடுக்கறதுக்கு டைம் கிடையாது. ஸோ அதனால தான் அப்படி கொடுத்துட்ருக்கோம். அதுவும் ஒரு சில ரீசெல்லர்ஸ் எனக்கு கொடுங்க, நான் வந்து ப்ரைஸ்லாம் வந்து கூட யூடியூப்பில் பார்த்துக்கிறேன், எனக்கு ஆர்டர்ஸ் வருது அதுலேருந்து அப்படின்னா நான் யூடியூப்பில் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு சின்ன ரெக்வஸ்ட்னால தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது கொடுக்கறதுனால வந்து பார்த்திங்கன்னா எனக்குமே வந்து நிறைய பிக்சர்ஸாக குரூப்பில் போடுற மாதிரி தான் நிறைய இதுலேயே நம்ம ஒரு வீடியோலேயே வந்து 300 சாரீஸ் போல் ஆட் பண்ணிடுறோம். ஸோ அப்படிங்கிறதுனால தான். ஸோ இருந்தாலும் அந்த ரீசெல்லர்ஸோட அவங்களோட சைடும் எடுத்துக்கணும்ல, அந்த ஒரு இதுக்காக தான் நம்ம வந்து அந்த பிக்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் டெய்லி அப்டேட்ஸ் வந்து ஷேர் பண்ணும்போது வித் ப்ரைஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷனோட தான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும், என்ன சாரி என்ன மெட்டீரியல் எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் கொடுத்து தான் நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்க எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம வீடியோஸில் ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைன் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் லைக் ஒரு பெரிய மோட்டிவேஷனல் சப்போர்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங்.